இப்போ சொல்லுங்கள், இது வந்து எவ்வளோ நாளாக அந்த கோயிலுங்க இருக்குதுங்க? கோயில் எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையிலேருந்து நான் விளையாண்டுட்டு தான் இருந்தேன் கோயிலில். அதுக்கப்புறம் கும்பகோணத்துலேருந்து ஒருத்தர் வந்தார் எழுதுறவர். அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் ராஜராஜன் சோழன் காலத்தில் முன்னால் கட்டப்பட்டது கோயிலுன்னு சொல்லியிருக்காங்க. சரி. அதனால கோயிலுக்குள்ள என்னமோ அண்டர் கிரவுண்டெல்லாம் இருக்குது, சுரங்கபாதை இருக்குது, தென்மேற்கு கிழக்கு திசையில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர்கிட்டயே கேட்டேன், கோயிலுக்கும் தோப்புக்கும் பாதையே இல்லைன்னு சொல்லி சண்டை வந்துக்கிட்டு இருக்கு சார், பாதை எந்த சார் இருக்குது கோயில் பாதைன்னு. கோயிலோட அத்துக்கல்லே இருக்குது தம்பி, நான் காமிக்கிறேன் வான்னு சொல்லி அவரே அத்துக்கல்லை காமிச்சார். அதுலேயும் கல்வெட்டு நிறைய எழுதி இருந்தது. கோயிலை சுற்றிலும் முட்டி அளவுக்கு கல்வெட்டு இருக்குது. அதை எழுதிட்டு எனக்கு ஒன்று திருங்க சார்னு கேட்டேன். சச்சில் அவர் பேப்பரில் தினத்தந்தி பேப்பர்லாம் நாளைக்கு போடுறேன், எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்க தம்பினாரு. அதுக்கப்புறம் மறுநாள் போயிட்டு தினத்தந்தி வந்தோன்னே அந்த பேப்பரில் ஒரு கோயில் அந்த பேப்பரை பிளேடு போட்டு கிழிச்சு நான் எடுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் சார். இப்போ நான் அந்த தென்மேற்கு கிழக்கு திசையில் அந்த பாதைக்குள்ள நுழைஞ்சு போகணுன்னு ஒரு ஆசை. ஆனால் அது எங்கே போகுது, ஒன்று கிழக்கணமாக போகிற பாதை, மேற்கணமாக போகிற ஸ்ரீரங்கத்துக்கு போகுதுமா, மலைக்கோட்டைக்கு போகிறோம், மேற்கணமாக போகிறது, கிழக்கணமாக போகிறது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகிறோம். ஆனால் உள்ளார பொருள் பொட்டிஷம் ஆயுதம் ஏகப்பட்டது இருக்குது, பாம்பு எல்லாம் கிடக்கும், நீ பார்த்து போ தம்பின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளார போய் எப்படியாச்சும் உள்ளார என்ன இருக்குது, அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு போய் கண்டுபிடிக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் கோயிலில். இந்த கோயிலில் இருந்த சிலை என்னாச்சுங்க? இந்த கோயில் சிலை வந்து 7 அடி ஆழத்தில் தானாக தவறி உளுந்து கிடக்குது. அதை எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் நோண்டிக்கிட்டு கிடந்தேன். கட்சியில் அப்புறம் இந்த கட்டடமே மணிமண்டபமே இந்த இதே மணிமண்டபம்னு சொன்னார் எழுதுறவர். இந்த மணிமண்டபம் நம்ம மேலே உட்காந்துருச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரி போய் நல்லா வந்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த 7 அடி ஆழத்தை நோண்டிக்கிட்டு கிடக்கிறேன். நான் ஒரு ஆள் கல் வெயிட்டாக தான் இருக்குது, என்னால் எடுக்க முடியல. நான் ஒரு ஆள் இல்லைன்னா தூக்கிடுவேன் சாமி. அடுத்த நிமிஷம் தஞ்சை தேர் மேலே ஏறி வரேன்னு உத்தரவு கொடுக்குறேன். எனக்கு தஞ்சை தேர் மேலே ஏறி வந்தால் கவர்மெண்ட்டுக்காரன் நீ தஞ்சை தேரை எடுத்துகிட்டு வைப்பா, எனக்கு கோயிலை கட்டி கொடுக்குறா தம்பின்னு. ஐயா இந்த கோயிலை விட்டால் எனக்கு வேறு சாமி கிடையாது. தலையை தூக்குவோம்மா, பண்ணுறேன்.